ஓம் சனீஸ்வராய நமஹ. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. வணக்கம் நண்பர்களே. நீதிக் கடவுளான சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரின் முழு அருளோடு இன்றைய 14/3/2026 சனிக்கிழமை நாளுக்கான விரிவான பஞ்சாங்கத்தையும் 12 ராசிகளுக்கான பலன்களையும் சுருக்கமா ஆனா தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இன்றைய பஞ்சாங்கம். இன்று மார்ச் 14, பங்குனி மாதம் 1ஆம் நாள், சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும் உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும் அமைகிறது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: இராது காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி துவாதசி திதி. நட்சத்திரம் இன்று அஸ்வினி நட்சத்திரம். இன்று மேச ராசியில் உள்ள அஸ்வினி மற்றும் ரிஷப ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் விழிப்புணர்வு தேவை. இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கவும், எந்திரங்களை சரி செய்யவும் ஏற்ற நாள். சனிக்கிழமை என்பதால் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து இன்றைய நாளை நன்முறையில் தொடங்குங்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேஷம். கவனமாக இருங்கள். உங்கள் ராசியிலுள்ள அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. எனவே பணியிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தள்ளி வைக்கவும். அமைதி மிகவும் அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. ரிஷபம். உங்களுக்கும் இன்று பரணி நட்சத்திரத்தின் அடிப்படையில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே குடும்பத்தில் எதற்கும் கோபப்படாமல் பொறுமை காப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட நேரம் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. மிதுனம். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் லாபகரமாக அமையும். பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கடகம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வேலைப்பழு குறைந்து மனதில் நிம்மதி பிறக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு சுப காரியம் இன்று கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. சிம்மம். இன்று நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாட்டுடன் இருப்பீர்கள். வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை. கன்னி. இன்று உங்கள் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி வந்து சேரும். வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல செய்திகள் வரும். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை. துலாம். இன்று உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, பிங்க். அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. விருச்சிகம். இன்று பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ரியல் எஸ்டேட் மற்றும் வண்டி வாகனங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை. தனுசு. இன்று உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரும். புதிய தொழிலில் முதலீடு செய்ய இன்று உகந்த நாள். குடும்பத்தோடு வெளியே சென்று நேரத்தை செலவிடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. மகரம். இன்று உங்கள் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களின் கடின உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் கருநீரம். அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. கும்பம். சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு இன்று தனி மதிப்பு இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணி முதல் 1 மணி வரை. மீனம். அப்பாடா, உங்களுக்கு இருந்த சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. இன்று முதல் முகத்தில் ஒரு புது பொலிவும் மனதில் உற்சாகமும் பிறக்கும். தடையின்றி வேலைகள் மளமளவென முடியும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
அதிர்ஷ்ட நேரம் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. இந்த சனிக்கிழமை உங்கள் வாழ்வில் சனி பகவானின் அருளால் அனைத்து தடைகளும் விலகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.